நிறைய பேரண்ட்ஸோட டவுட் என்னன்னா, நான் என் குழந்தைங்களுக்கு எப்பையிலேருந்து டென்டல் கேர் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த வயசுலேருந்து ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஃபிங்கரில் மாட்டிக்கிற மாதிரி ப்ரஷ் இருக்கும், ஃபிங்கர் ப்ரஷ், இல்லாட்டி சின்ன சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி டெஃபினட்டிவாக ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா டாக்டர்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிறந்ததுலேருந்து அந்த 6 மாதம் வரைக்கும் ப்ரஷ் பண்ண வேண்டாமானா ப்ரஷ் பண்ண வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன். என்னோட கிளினிக் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை ஒரையூர் திருச்சியில் இருக்கு. நிறைய பேரண்ட்ஸோட டவுட் என்னன்னா, நான் என் குழந்தைங்களுக்கு எப்பையிலேருந்து டென்டல் கேர் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த வயசுலேருந்து ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் எந்த வயசில் நான் வந்து டென்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகணும் ஒரு செக்அப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. எப்பையிலேருந்து நான் வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்கள் குழந்தைக்கு முதல் பல் வந்ததுலேருந்தே நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். உதாரணத்துக்கு 6 மாசத்துலேருந்து 8 மாசத்துக்குள்ள முதல் பல்லு வர ஆரம்பிச்சிடும். சில குழந்தைங்களுக்கு 15 months கூட ஆகலாம், அது வரி பண்ண வேண்டாம். பட் 6 monthsல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபிங்கர்ல மாட்டிக்கிற மாதிரி ப்ரஷ் இருக்கும், ஃபிங்கர் ப்ரஷ், இல்லாட்டி சின்ன சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி டெஃபினட்டிவா ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா டாக்டர்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஒரு அரிசி அளவுக்கான பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணலாம். ஒரு 3 வயசுக்கு வரைக்கும், ஏன்னா 3 வயசுக்குள்ள எல்லா பற்களுக்குமே வந்துடும். சரி, அப்ப அந்த பிறந்ததுல இருந்து அந்த 6 மாசம் வரைக்கும் ப்ரஷ் பண்ண வேண்டாமானா ப்ரஷ் பண்ண வேண்டாம். பட் ஸ்டில் நீங்க ஒரு வாட்டி பால் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு காட்டன் துணிலையோ இல்ல பஞ்சிலையோ தண்ணி வச்சு குழந்தைங்களோட அந்த தாடையை வைப் பண்ணி விட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 3 yearsலேருந்து 6 years வரைக்கும் ஒரு பச்சை பட்டாணி அளவுக்கான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க தான் உங்க குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விடணும். ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஒரு 1000 ppm ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் டெஃபினட்டிவா யூஸ் பண்ணலாம். ஏன் அதுனா, நம்ம குழந்தைங்கள பற்கள்ல சொத்த வராம இருக்கிறதுக்கும் இனாமலோட ஸ்ட்ரென்த்துக்கும் இந்த ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இது யூஸ் பண்றப்ப நம்ம கவனமா பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளவு அமௌண்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றோம். இன்னொன்னு, நம்ம பண்றப்போ அந்த குழந்தைங்க வந்து அந்த டூத் பேஸ்ட்டை முழுங்காம துப்ப சொல்லி தரணும், இன்னொன்று முழுங்காம பார்த்துக்கணும். அதனாலதான் வந்து பேரண்ட்ஸ் தான் ஒரு 6 years வரைக்கும் விலைக்கு விடுறது பெட்டர். ஆஃப்டர் 6 years அடல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரியே 1500 ppm இருக்க ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒரு 8 years வரைக்கும் பேரண்ட்ஸ் சூப்பர்விஷனோட பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா அவங்களே அவங்களோட ஓரல் ஹைஜீனை கண்டிப்பா பார்த்துப்பாங்க. இன்னொன்னு, இந்த இயர்ஸ்ல எப்போ நான் வந்து டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, உங்க குழந்தைக்கு முதல் பல்லு வந்ததப்பவே நீங்க வந்து உங்க டென்டிஸ்ட போய் பார்க்கறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கம்ப்ளீட்டா செக் பண்ணிக்கிறது பெட்டர். அப்புறம் எல்லா பல்லும் பால் பல்லாம் வந்துருச்சா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அண்ட் 7 years ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து அந்த பால் பல்லு ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் பல்லு விழ ஆரம்பிச்சு இந்த பெர்மனன்ட் பல் வர ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நம்ம ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். மிக்சட் டென்டிஷன் தான் இருக்கா, விழ வேண்டிய பல்லாம் கரெக்டா விழுதா, வர வேண்டிய பல்லு வந்திருக்கா, ஸ்பேஸ் இருக்கா தாடையில. சில குழந்தைங்களுக்கு நெகசப்புற பழக்கம் இருக்கும், சில பேர் வந்து வாயில மூச்சு விடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹேபிட் பிரேக்கிங் வந்து இந்த வயசு தான் கரெக்டான டைம். ஸோ அந்த முதல் பால் பல்லு விழுந்து முளைக்கிற டைம்லயுமே உங்க டென்டிஸ்ட பாக்குறது அவசியம். இன்னொன்னு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்தியா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த ஃப்ரூட்ஸோ இல்ல பாலோ, படுக்கிறதுக்கு முன்னாடி பாலோன்னு ஃப்ரீக்வெண்ட் சுகர் இன்டேக் நம்மளே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஃப்ரூட்ஸ்மே சுகர் தான், அதுக்காக ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. பட் ஃப்ரீக்வெண்டா மீல் சாப்பிட்டு உடனே ஒரு ஃப்ரூட், உடனே வந்து ஒரு ஜூஸ், உடனே ஒரு பால் இல்லாம கன்சிஸ்டண்டா 3 meals டிவைட் பண்ணி அதுலயே அவங்களுக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் சின்ன வயசுல இருந்தே மார்னிங் அண்ட் நைட் பிரஷிங்க நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு இன்ஸ்டிகேட் பண்ணோம். அது நம்ம பண்ணிட்டோம்னாலே ஃபியூச்சர்ல அவங்களோட ஓரல் ஹெல்த்தை அவங்க கண்டிப்பா பார்த்துப்பாங்க. பால் பல்லு தானே, இப்படியும் விழுந்துரும், நிரந்தர பற்கள் வந்தா அதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு பால் பல்லு வந்து ஒரு குழந்தையோட ஸ்பீச் டெவலப்மெண்ட்கா இருந்தாலும் சரி, அவங்களோட தாடை டெவலப்மெண்ட்க்கு அவங்க மாஸ்டிகேட் பண்ணி அதுதான் வந்து கரெக்டான நியூட்ரிஷன் போய் சேர வேண்டிய வயசு. அந்த வயசுல அவங்க சாப்பாட்டுக்கு, இன்னொன்று அவங்க கான்ஃபிடென்ஸ்க்குமே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஸோ அந்த பால் பல்ல ஒழுங்கா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அண்ட் அந்த குழந்தைங்களுக்குமே அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்ல வேண்டியதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னும் நிறைய டென்டல் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் வந்து போடுறதா இருக்கும். And thank you for listening to the video. Thank you so much.